பாப்புவோட ஸ்கூலில் வாரத்தில் ஒரு நாள் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும். இந்த ஸ்விம்மிங் கிளாஸுக்கும் பாப்புக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஏற்கனவே பட்டாயா போனப்போ ஒரு டைம் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு காது சுத்தமாக கேட்காமலே போயிடுச்சு. அந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அது சரி பண்ணவே பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் அனுப்பாமல் தான் இருந்தோம். அப்புறம் சரியானதான் நம்மளே கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துடுவோமே, அந்த மாதிரி சரி போகட்டும்னு விட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதே இன்ஃபெக்ஷன் டாக்டர்கிட்ட காமிச்சு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸ்கூலில் எல்லாருக்குமே இருந்ததான், டீச்சர் எல்லாருக்குமே. அது அப்படியே பாப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு போல். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எனக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. இப்போ பாப்புக்கு சரியாயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வர மாதிரியே இருக்குது. அதுவும் வரவும் மாட்டுது. கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மைண்டே இல்லை. வீட்டில் இருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஃப்ரோசன் நக்கெட் எல்லாம் இருந்துச்சு. அதையே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும்னு நினச்சேன். இதுவே வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு ஃபுல்லாக குக் ஆகி வரதுக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரோசன் வாங்கினாங்க அப்படின்னாலே வந்துட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வரும். வெளியில் போகிறப்பையும் இதே சாப்பிட்றீங்க, இங்கேயும் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இது கொஞ்சம் யூஸ் ஆனுச்சு.